அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். அன்றாட வாழ்வில் ஏற்படக்கூடிய நெளிவு சுழிவுகளை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ப வாழ்கிறவங்க தாங்க மேச ராசிக்காரங்க. எல்லாருக்கும் இனிய வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தை 1க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்கள்ங்க, அற்புதம், அப்புறம் 10 விதமான குட் நியூஸ் பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோ பதிவுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி முருகனை வணங்கி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மேசம் ராசிக்காரங்களே நல்லா தாங்க இருப்பீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை முருகர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால நம்மளுக்கு என்னங்க கவலை வரப்போகுது? எதையும் தாங்கும் இதயம் தாங்க மேசம் ராசிக்காரங்க. இரத்தகாரன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், மோட்சக்காரன்னு சொல்லக்கூடிய கேது பகவான் அம்சத்துல பிறந்தவங்க தாங்க நீங்க. பிடித்தவங்களுக்காக உசுரை கூட கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு தங்கமான மனசுங்க கொண்டவங்க தாங்க நீங்க. மேச ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டா பிடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க. பண உதவி, உயிரையே கொடுக்கணும்னா கூட கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்க மிகவும் சிறப்பு வாய்ந்தவங்க. உங்களுக்கே ஒரு தேவை நிறைவேற்றிக்கிறவங்க கிட்ட போதுமான அளவு பணம் இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவிங்க. உங்கள் குடும்பத்துக்காக, உங்களோட சகோதர சகோதரிகளுக்காக, உங்களுடன் பணியாற்றும் மற்ற தொழிலாளர்களுக்காக, இன்னும் பலருக்காக நீங்க நிறைய உதவி செஞ்சு உங்களையே நீங்க இழந்து மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த குணம் கொண்டவங்க தாங்க மேசம் ராசிக்காரங்க. நீங்க வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றாம விடவே மாட்டீங்க. உயிரையே கொடுத்தாவது அந்த வாக்குறுதி நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு ஒரு கடமை உணர்வோட இருப்பீங்க. அதுதாங்க உங்க குணம். சொன்ன சொல் தவறவே மாட்டீங்க. ஒரு செயலை செய்யறேன், நாளைக்கு செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா கட்டாயமா சொன்ன நேரத்துல என்ன காரியம் இருந்தாலும், உடல்நலம் சரியினாலும் சரி, உயிரே போற சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு தான் என்னோட உயிர் போகணும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட இருப்பீங்க. இனிய சொல்லால அனைவரையும் கவரக்கூடியவங்களா இருப்பீங்க. அதாவதுங்க உங்களோட சொல்லுனால இரும்பு கதவை கூட தொடக்கூடிய வல்லமை இருக்குதுங்க. இரும்பு கதவை கூட திறக்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் இருக்குதுங்க. எவ்வளோ சிறப்பு வாய்ந்த குணம் உங்களுக்கு இருக்கு. இறைவன் சும்மாவா சொன்னாரு? மேஷம் ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை தரப்போறாருங்க, அற்புதங்களை தரப்போறாருங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. உங்க வாழ்க்கையிலிங்க தை 1க்கு பிறகு நடக்கக்கூடிய 10 குட் நியூஸ் பத்தி பார்க்கலாங்களா? முதலாவதா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில என்ன நடக்குன்னு பார்க்கலாங்க. முதலாவது ஒன்னா லிஸ்ட் போட்டே பார்த்துடலாங்க. முதல் ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா பண வரவு மிகவும் சிறப்பாக இருக்குங்க. அதுவும் தை 1க்கு அப்புறமெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா உங்கள் கையில செல்வ மழை பொழிய போகுதுங்க. 2வது விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்க போகுதுங்க. உங்களை யாரால எதிரியா நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு நண்பராக போறாருங்க. 3வது விஷயம் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பா இருக்குங்க. அதுவும் முகம் பொலிவோட காணப்படுங்க, சிறப்பா இருப்பீங்க. 3வது விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னங்க? 3வது விஷயம் திரும்ப சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க உங்களுடைய முகம் மிகவும் பிரகாசமாகவும் அற்புதமாகவும் இருக்குங்க. மற்றவங்க உங்களை பார்த்து என்ன ரொம்ப அழகா இருக்கீங்க, என்னங்க முகத்துக்கு போடுறீங்க, ஏதாவது ஹாஸ்பிட்டல் போனீங்களா, இல்ல இயற்கையான முறையில முகத்தை பொலிவா வச்சுக்கிறீங்களா அப்படின்னு உங்ககிட்ட கேட்பாங்க. அதுதாங்க திரும்ப 3வது அதிசயம்னு சொன்னங்க. 4வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுல சுப காரியங்கள் நடக்குங்க. புதுசா வீடு கட்டணும்னு நினைச்சீங்களா? கண்டிப்பா கட்டுவீங்க. 5வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கடன் இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. 6வது விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பழைய வாகனம் கொடுத்துட்டு புதிய வாகனத்தை வாங்க போறீங்க. 7வது விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பூர்வீக சொத்துல இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாம் தீர போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்களுக்கு சேர போகுது. 8வது விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சொந்த வீடு வாங்க போறீங்க.
9வது விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருமணம் ஆகாம கோவில் கோவிலா போய் வேண்டிக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. 10வது விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சொந்த ஊர்லயே கௌரவமா பொறுப்போட மிகவும் சிறப்பான வாழ்க்கைய வாழ போறீங்க. 11வது ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, திருமணம் நடந்தவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய குழந்தை வரம் கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, முருகரே உங்களுக்கு குழந்தையா வந்து பிறக்க போறாருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தானே நடக்கும். 12வது ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, தொழில் ரீதியா கூலி வேலையில இருந்தாலும் சரிங்க, கோடி கோடியா சம்பாதிக்கிற பெரிய தொழிலா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மனசுக்கு திருப்தியான வேலையா இருக்குங்க. பணம் மற்றும் தனவரவு வந்து சேரக்கூடிய வருஷம் தான் இந்த 2025 தை 1க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. என்னங்க இவ்வளோ நல்லது சொல்றீங்க, ஆனா இதெல்லாம் நடக்குங்களா? அதுதாங்க 2025 எங்களுக்கு சனீஸ்வர பகவான் ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாரு. நீங்க வேற ஏமா எங்களை கஷ்டப்படுத்துறீங்க, நல்லது நல்லதுன்னு சொல்லி இதெல்லாம் நடக்குங்களா, கனவா போயிருங்களா அப்படிங்கிறீங்களா? உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்றாங்க, அஷ்டமன சனி ஸ்டார்ட் ஆகிறது இல்ல, இந்த வருஷம் பாதியில தாங்க ஆரம்பிக்க போறாரு அவங்களோட வேலைய. சனி பகவான்னா பயக்காதீங்க, அவர் நம்மளுக்கு நல்லதை மட்டும்தான் செய்ய போறாரு, நம்மளுக்கு ஒரு பாடத்தை மட்டும்தாங்க புகட்ட போறாரு. அது மட்டும் இல்ல, சனி பகவான் வருடத்துல முதல் வருஷம் தான் உங்களுக்கு ஆரம்பமாகுது. அதனால இந்த வருடம் உங்களுக்கு பாதிப்புகள் மிக பெருசா இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்து அதற்கான தீர்வுகளையும் கொடுத்து உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாருங்க. உண்மையிலேயே உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மிகவும் நல்லவருங்க. அவங்க மனம் புரிஞ்சுக்கணும், அவர் நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் செய்வார். இறைவன் நம்மளுக்கு நல்லது மட்டும்தாங்க செய்வாங்க. அதுவும் கூட முருகரும் துணை இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில கெட்டது நடந்துருமா, நம்பிக்கையோட இருங்க, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. அதுவும் இந்த தை 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையே மிகவும் சிறப்பாகவே மாறப்போகுதுங்க. நீங்கள் ஒரு மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வாழ்க்கைய கடவுள் உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. நம்ம முருகர் நம்மளுக்கு கொடுக்க போறாருங்க. நிச்சயம் நடந்தே தீருங்க. இதை யாராலும் தடுக்கவே முடியாதுங்க. என்னம்மா நீ சும்மா சும்மா அடிக்கிட்டே போற நல்லது நல்லதுன்ட்டு, அதுதான் சனி பகவான் இருக்கிறாரே, ராகு கேது பகவான் இருக்கிறாரே, நினைச்சாவே மனசுல பயம்தான், கண்ணுல கண்ணீரு, தூக்கம் இல்லையே, இந்த ஒரு வருஷமா தூங்கலையே, நிம்மதி இல்லையே, நீ வரக்கூடிய வருஷம் இதை விட பயங்கரமா இருக்குமோ. சனி பகவான் வேற அவருடைய ஆட்டத்தை வேற ஆட போறாரு. இவர் நினைச்சாவே முடியலையே, அப்பா முருகா நீதானப்பா காக்கணும். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. அனைத்தையும் இறைவன் பார்த்துக் கொள்வாருங்க. என்னங்க நீங்க இதையெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் கவலையை விடுங்க, சரிங்களா? 2025 உங்கள் வாழ்க்கையே மிகவும் சந்தோஷமா மிகவும் அற்புதமா இருக்க போகுதுங்க. உங்களுக்கு 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 உங்கள் வாழ்வில் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் முருகனை வணங்கி செய்யுங்க. கண்டிப்பா இந்த விஷயத்துல கண்டிப்பா வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அது குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி, தொழில் பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்னவா வேணாலும் இருக்கலாம். எந்த காரியம் செய்யும் பொழுதும் முருகனை வணங்கிட்டு செய்யுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எல்லாம் நன்மைக்கே. நல்லதே நடக்கும், எல்லாம் நன்மைக்கே. என்னங்க நீங்க சனி பகவான் ராகு கேது பகவானை நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்களா? என்னங்க அவங்கள கண்டலா பயக்காதீங்க. உங்க ராசியில லாப வீட்டுல தாங்க சனி பகவான் இந்த வருடம் பயணிக்க போறாருங்க. இதனால உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் காத்துட்டு இருக்குதுங்க. வருமானம் உங்களுக்கு உயரப்போகுதுங்க. புதுசா வீடு மனையெல்லாம் வாங்க போறீங்க. தங்க ஆபரணங்கள் வாங்க போறீங்க. வீடு மட்டும் இல்லைங்க, புதுசா கார் கூட வாங்க போறீங்க. சங்கம், இந்த சேவை செய்யற குழந்தைகளுக்கு சேவை செய்யும் இடத்திற்கெல்லாம் நீங்க சேர போறீங்க. குழந்தை இல்லாம தவிச்சிட்டு இருந்தீங்களா? குழந்தையா முருகரே உங்களுக்கு வந்து பிறக்க போறாருங்க. திருமணம் ஆகாம கோயிலா வேண்டிட்டு இருக்கீங்களா? என்னடா இது தலைமுடி நரைச்சு போச்சு, நமக்குன்னு ஒரு துணை இல்லையேன்னு கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்களா? உங்கள் கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை துணை வந்துட்டாங்க, நெருங்கிட்டாங்க. கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்கள் கரம் வந்து சேர்ந்துருவாங்க. அரசு துறையில இருந்தீங்கன்னா, டெம்பரவரியா இருந்தீங்கன்னா பர்மனன்ட் ஆயிருவீங்க.
அதே மாதிரி தாங்க தனியார் துறையிலையும் டெம்பரவரியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பர்மனன்ட் ஜாப் கிடைச்சிருங்க. எந்த துறையா இருந்தாலும் உங்கள் தகுதிக்கேற்ற பண வரவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம். இது எல்லாமே சனி பகவான் லாப வீட்டில் இருக்கிறதுனால நடக்கக்கூடிய நன்மைகளுங்க. அவர் உங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க செய்வாரு, நல்லது மட்டுமே செய்வாருங்க. இறைவன் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வார். முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. எல்லாம் நன்மைக்கே. நானும் நலமாக இருக்க வேண்டும், என்னை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாகவும் நலமாகவும் இருக்க வேண்டும். அப்படி நினைக்கக்கூடியவங்க தாங்க மேசம் ராசிக்காரங்க. உங்களுக்கு கேது பகவான் எங்க இருக்கிறான்னு தெரியுமா? உங்க ராசியில 6வது வீட்டுல இருக்கிறாருங்க. இதனால நீங்க உங்களுடைய உறவுகள், நண்பர்கள், தோழன் தோழிகளோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட எப்படி பயணிக்கணும் நம்மள வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு வெளி வட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்திலையும் உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி நடந்துக்குவாங்க. 12வது வீட்டுல ராகு பகவான் சஞ்சரிக்க போறாருங்க. இதன் மூலம் நீங்க ஒரு கவனம் இருக்கணுங்க. மற்றவங்களுக்காக ஜாமீன்ல கையெழுத்தெல்லாம் போடக்கூடாதுங்க. இந்த விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. அவசரப்பட்டு முடிவு எடுத்துறாதீங்க. சிலருக்கெல்லாம் மனசு என்னடா இது, குழந்தைக்கு படிப்பே வரமானேன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களா? உங்கள் குழந்தைங்கள்லாம் சிறப்பாகவே படிக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இனி வரும் காலகட்டம். உங்களை மனசுல ஒரு தெளிவு பிறகக்கூடிய காலகட்டங்க. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இவங்க கூட பேசலாமா, அவங்க கூட பேசலாமா, இது நல்லதா அது நல்லதா, எதை செய்யறது எதை செய்யக்கூடாது அப்படின்னு குழப்பத்திலேயே இருந்துட்டு இருந்தீங்க. ஆனா அவங்க குழப்பத்துக்கெல்லாம் முடிவை கடவுள் தர போறாருங்க. ராகு 12வது வீட்டுல அமர்வதால பண வரவு உங்களுக்கு மிகவும் சிறப்பா இருக்குங்க. அதுவும் வேற்று மதத்துல இருக்கிறவங்க மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய அளவு நன்மைகள் வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்க போகுதுங்க. சீமந்தம், திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. வீடே களை கட்டி சந்தோஷமான வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை, மிகவும் சூப்பரான வாழ்க்கைய நீங்க இந்த காலகட்டத்துல வாழ போறீங்க. பொங்கல் மாதிரி உங்கள் வாழ்க்கையில இன்பமழை, செல்வமழையெல்லாம் பொழிய போகுதுங்க. ஒரே நாள்லிங்க பிஸியா ஒரு நிமிஷம் கூட ஓய்வே இல்லாம வேலை செய்யக்கூடிய காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம். அந்த அளவுக்கு வேலை செய்யறதுக்கு அளவுக்கான உங்களுக்கு பண வரவு இருக்குங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயம் கிடைக்கும். வியாபாரியாக இருந்தாலும் சரி, மற்றவர்களை வேலை செய்யும் தனியார் பணியாளராக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலைக்கு தகுந்ததுக்கு மதிப்பு கிடைக்கும். உங்கள் திறமை வெளிப்படக்கூடிய காலகட்டம் தாங்க இனி வரும் காலகட்டம். உங்க ராசிக்கு நான் சொல்ற பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நன்மைகள் பல மடங்கு அதிகரிக்க என்னென்ன பரிகாரம் செய்யணும் பார்த்தீங்கன்னா, பிள்ளையார்பட்டியில் இருக்கிற விநாயகரை வழிபடணுங்க. ஏழை மக்களுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு உணவளிக்கணுங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்க. இதுதாங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பொன் பொருள் சேரும், குடும்பத்தில் நிம்மதி அனைத்துமே பல மடங்கு அதிகரிக்க போகுதுங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. எல்லாம் நன்மைக்கு, நல்லதே நடக்கும், முயற்சி திருவனையாக்கும். இறைவா முருகா எனக்கு நல்லது செய்வாயா என்று கவலைப்பட்டு இருந்தீங்களா? உங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க இந்த 2025 அதுவும் தை 1க்கு பிறகெல்லாம் மிகவும் சிறப்பு வாய்ந்த வருஷமா உங்களுக்கு இருக்க போகுதுங்க. பொன் பொருள் அதிக அளவு சேர போகுதுங்க. உங்கள் வீட்டுல கடன் இல்லாத நிம்மதியா சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க. நீங்க இது நாள் வரைக்கும் யாருக்காக ஏங்கி காத்துட்டு இருந்தீங்களோ, உங்கள் காதல் மனைவியா இருக்கலாம், காதலனா இருக்கலாம், யாரா கூட இருக்கலாம், நீங்க யாரை எண்ணி அவங்க போட்டோவை பார்த்து கவலைப்பட்டு இருந்தீங்களோ, அவங்க எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய கரம் சேர போறிய காலகட்டம் தாங்க இந்த தை 1க்கு பிறகு நடக்கக்கூடிய காலகட்டம். மிகவும் சிறப்பு வாய்ந்த காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நீங்க வேலை செஞ்ச இடத்துல உங்களோட உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்க போகுதுங்க. உங்களோட தோழன் தோழிகள்
இந்த நாள் வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காம மிகவும் கஷ்டப்படுத்திருப்பாங்க. ஆனா இனி வரும் காலகட்டத்துல உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்க மனசுக்கு ஏத்த மாதிரி அன்பு பாராட்டி சந்தோஷமா உங்க கூட வாழ போறாங்க. உங்கள் மனைவி, உங்களுடைய அப்பா அம்மா, குழந்தைங்க எல்லாருமே உங்களை சொல் பேச்சு கேட்பாங்க. நீங்க கூட இது கனவா இல்ல நினைவான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இது எல்லாமே உண்மைதாங்க. எல்லாமே இறைவன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய வரம். இந்த வரத்தை யாருனாலையும் தடுக்க முடியாது. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அதை தடுக்க யாருனாலையும் முடியாது. முருகர் நம்மளுக்கு துணை இருக்கும் போது நல்லது மட்டும்தான் நடக்கும். நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் முருகனை வணங்கி செய்யுங்க. கண்டிப்பா அந்த காரியத்துல வெற்றி மட்டும்தாங்க, தோல்விக்கு இடமே கிடையாதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். அன்றாட வாழ்வில் ஏற்படக்கூடிய நெளிவு சுழிவுகளை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ப வாழ்றவங்க தாங்க மேச ராசிக்காரங்க. உங்க எல்லாருக்கும் இனிய வணக்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தை 1க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்கள்ங்க, அற்புதம், அப்புறம் 10 விதமான குட் நியூஸ் பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம இந்த வீடியோ பதிவுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி முருகனை வணங்கி இந்த வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மேசம் ராசிக்காரங்களே நல்லா தாங்க இருப்பீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை முருகர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால நம்மளுக்கு என்னங்க கவலை வரப்போகுது? எதையும் தாங்கும் இதயம் தாங்க மேசம் ராசிக்காரங்க. ரத்தகாரன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், மோட்சக்காரன்னு சொல்லக்கூடிய கேது பகவான் அம்சத்துல பிறந்தவங்க தாங்க நீங்க. பிடித்தவங்களுக்காக உசுர கூட கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு தங்கமான மனசுங்க கொண்டவங்க தாங்க நீங்க. மேச ராசிக்காரங்கன்னு எடுத்துக்கிட்டா பிடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க. பண உதவி, உயிரையே கொடுக்கணும்னா கூட கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு நீங்க மிகவும் சிறப்பு வாய்ந்தவங்க. உங்களுக்கே ஒரு தேவை நிறைவேற்றிக்கிறவங்க உங்ககிட்ட போதுமான அளவு பணம் இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவிங்க. உங்க குடும்பத்துக்காக, உங்களோட சகோதர சகோதரிகளுக்காக, உங்களுடன் பணியாற்றும் மற்ற தொழிலாளர்களுக்காக, இன்னும் பலருக்காக நீங்க நிறைய உதவி செஞ்சு உங்களையே நீங்க இழந்து மற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த குணம் கொண்டவங்க தாங்க மேசம் ராசிக்காரங்க. நீங்க வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றாம விடவே மாட்டீங்க. உயிரையே கொடுத்தாவது அந்த வாக்குறுதி நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு ஒரு கடமை உணர்வோட இருப்பீங்க. அதுதாங்க உங்க குணம். சொன்ன சொல் தவறவே மாட்டீங்க. ஒரு செயலை செய்யறேன், நாளைக்கு செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா கட்டாயமா சொன்ன நேரத்துல என்ன காரியம் இருந்தாலும், உடல்நலம் சரியினாலும் சரி, உயிரே போற சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு தான் என்னோட உயிர் போகணும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட இருப்பீங்க. இனிய சொல்லால அனைவரையும் கவரக்கூடியவங்களா இருப்பீங்க. அதாவதுங்க உங்களோட சொல்லுனால இரும்பு கதவை கூட தொடக்கூடிய வல்லமை இருக்குதுங்க. இரும்பு கதவை கூட திறக்கக்கூடிய வலிமையும் வல்லமையும் இருக்குதுங்க. எவ்வளவு சிறப்பு வாய்ந்த குணம் உங்களுக்கு இருக்கு. இறைவன் சும்மாவா சொன்னாரு? மேஷம் ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை தரப்போறாருங்க, அற்புதங்களை தரப்போறாருங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. என்னை காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. உங்க வாழ்க்கையிலிங்க தை 1க்கு பிறகு நடக்கக்கூடிய 10 குட் நியூஸ் பத்தி பார்க்கலாங்களா? முதலாவதா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில என்ன நடக்குன்னு பார்க்கலாங்க. முதலாவது ஒன்னா லிஸ்ட் போட்டே பார்த்துடலாங்க. முதல் ஒன்று எடுத்துக்கிட்டீங்கன்னா பண வரவு மிகவும் சிறப்பாக இருக்குங்க. அதுவும் தை 1க்கு அப்புறமெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா உங்கள் கையில செல்வ மழை பொழிய போகுதுங்க. 2வது விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்க போகுதுங்க. உங்களை யாரால எதிரியா நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு நண்பராக போறாருங்க. 3வது விஷயம் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பா இருக்குங்க. அதுவும் முகம் பொலிவோட காணப்படுங்க, சிறப்பா இருப்பீங்க. 3வது விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னங்க? 3வது விஷயம் திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? அதுதாங்க உங்களுடைய முகம் மிகவும்
பிரகாசமாகவும் அற்புதமாகவும் இருக்குங்க. மற்றவங்க உங்களை பார்த்து என்ன ரொம்ப அழகா இருக்கீங்க, என்னங்க முகத்துக்கு போடுறீங்க, ஏதாவது ஹாஸ்பிட்டல் போனீங்களா, இல்லை இயற்கையான முறையில் முகத்தை பொலிவா வச்சுக்கிறீங்களா அப்படின்னு உங்ககிட்ட கேட்பாங்க. அதுதாங்க திரும்ப திரும்ப 3வது அதிசயம்னு சொன்னங்க. 4வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடக்குங்க. புதுசா வீடு கட்டணும்னு நினைச்சீங்களா, கண்டிப்பா கட்டுவீங்க. 5வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கடன் இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. 6வது விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பழைய வாகனம் கொடுத்துட்டு புதிய வாகனத்தை வாங்க போறீங்க. 7வது விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பூர்வீக சொத்துல இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாம் தீர போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சேர போகுது. 8வது விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சொந்த வீடு வாங்க போறீங்க. 9வது விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, திருமணம் ஆகாம கோவில் கோவிலா போய் வேண்டிக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. 10வது விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சொந்த ஊர்லயே கௌரவமா பொறுப்போட மிகவும் சிறப்பான வாழ்க்கைய வாழ போறீங்க. 11வது ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, திருமணம் நடந்தவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய குழந்தை வரம் கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, முருகரே உங்களுக்கு குழந்தையா வந்து பிறக்க போறாருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தானே நடக்கும். 12வது ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா, தொழில் ரீதியா கூலி வேலையில இருந்தாலும் சரிங்க, கோடி கோடியா சம்பாதிக்கிற பெரிய தொழிலா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மனசுக்கு திருப்தியான வேலையா இருக்குங்க. பணம் மற்றும் தனவரவு வந்து சேரக்கூடிய வருஷம் தான் இந்த 2025 தை 1க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. என்னங்க இவ்வளோ நல்லது சொல்றீங்க, ஆனா இதெல்லாம் நடக்குங்களா? அதுதாங்க 2025 எங்களுக்கு சனீஸ்வர பகவான் ஆட்டத்தை ஆரம்பிக்க போறாரு. நீங்க வேற ஏமா எங்களை கஷ்டப்படுத்துறீங்க, நல்லது நல்லதுன்னு சொல்லி இதெல்லாம் நடக்குங்களா, கனவா போயிருங்களா அப்படிங்கிறீங்களா? உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் சொல்றேங்க, அஷ்டமன சனி ஸ்டார்ட் ஆகிறது இல்ல, இந்த வருஷம் பாதியில தாங்க ஆரம்பிக்க போறாரு அவங்களோட வேலைய. சனி பகவான்னா பயக்காதீங்க, அவர் நம்மளுக்கு நல்லதை மட்டும்தான் செய்ய போறாரு, நம்மளுக்கு ஒரு பாடத்தை மட்டும்தாங்க புகட்ட போறாரு. அது மட்டும் இல்ல, சனி பகவான் வருடத்துல முதல் வருஷம் தான் உங்களுக்கு ஆரம்பமாகுது. அதனால இந்த வருடம் உங்களுக்கு பாதிப்புகள் மிக பெருசா இருக்காது. சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்து அதற்கான தீர்வுகளையும் கொடுத்து உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாருங்க. உண்மையிலேயே உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் மிகவும் நல்லவருங்க. அவங்க மனம் புரிஞ்சுக்கணும், அவர் நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் செய்வார். இறைவன் நம்மளுக்கு நல்லது மட்டும்தாங்க செய்வாங்க. அதுவும் கூட முருகரும் துணை இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில கெட்டது நடந்துருமா, நம்பிக்கையோட இருங்க, நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. அதுவும் இந்த தை 1ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையே மிகவும் சிறப்பாகவே மாறப்போகுதுங்க. நீங்கள் ஒரு மறுஜென்மம் எடுக்கக்கூடிய வாழ்க்கைய கடவுள் உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. நம்ம முருகர் நம்மளுக்கு கொடுக்க போறாருங்க. நிச்சயம் நடந்தே தீருங்க. இதை யாராலும் தடுக்கவே முடியாதுங்க. என்னம்மா நீ சும்மா சும்மா அடிக்கிட்டே போற நல்லது நல்லதுன்ட்டு, அதுதான் சனி பகவான் இருக்கிறாரே, ராகு கேது பகவான் இருக்கிறாரே, நினைச்சாவே மனசுல பயம்தான், கண்ணுல கண்ணீரு, தூக்கம் இல்லையே, இந்த ஒரு வருஷமா தூங்கலையே, நிம்மதி இல்லையே, நீ வரக்கூடிய வருஷம் இதை விட பயங்கரமா இருக்குமோ. சனி பகவான் வேற அவருடைய ஆட்டத்தை வேற ஆட போறாரு. இவர் நினைச்சாவே முடியலையே. அப்பா முருகா நீதானப்பா காக்கணும். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி, எல்லாம் நன்மைக்கே. அனைத்தையும் இறைவன் பார்த்துக் கொள்வாருங்க. என்னங்க நீங்க இதையெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் கவலையை விடுங்க, சரிங்களா? 2025 உங்கள் வாழ்க்கையே மிகவும் சந்தோஷமா மிகவும் அற்புதமா இருக்க போகுதுங்க. உங்களுக்கு 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 உங்கள் வாழ்வில் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் முருகனை வணங்கி செய்யுங்க. கண்டிப்பா இந்த விஷயத்துல கண்டிப்பா வெற்றி நிச்சயம் கிடைக்கும். அது குடும்ப பிரச்சனையா இருந்தாலும் சரி, தொழில் பிரச்சனையா இருந்தாலும் சரி, என்னவா வேணாலும் இருக்கலாம். எந்த காரியம் செய்யும் பொழுதும் முருகனை வணங்கிட்டு செய்யுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, எல்லாம் நன்மைக்கே. நல்லதே நடக்கும், எல்லாம் நன்மைக்கே. என்னங்க நீங்க சனி பகவான் ராகு கேது பகவானை நினைச்சு பயந்துட்டு இருக்கீங்களா? என்னங்க அவங்கள கண்டலா பயக்காதீங்க. உங்க ராசியில லாப வீட்டுல தாங்க
சனி பகவான் இந்த வருடம் பயணிக்க போறாருங்க. இதனால உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் காத்துட்டு இருக்குதுங்க. வருமானம் உங்களுக்கு உயரப்போகுதுங்க. புதுசா வீடு மனையெல்லாம் வாங்க போறீங்க. தங்க ஆபரணங்கள் வாங்க போறீங்க. வீடு மட்டும் இல்லைங்க, புதுசா கார் கூட வாங்க போறீங்க. சங்கம், இந்த சேவை செய்யற குழந்தைகளுக்கு சேவை செய்யும் இடத்திற்கெல்லாம் நீங்க சேர போறீங்க. குழந்தை இல்லாம தவிச்சிட்டு இருந்தீங்களா? குழந்தையா முருகரே உங்களுக்கு வந்து பிறக்க போறாருங்க. திருமணம் ஆகாம கோயிலா வேண்டிட்டு இருக்கீங்களா? என்னடா இது, தலைமுடி நரைச்சு போச்சு, நமக்குன்னு ஒரு துணை இல்லையேன்னு கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்களா? உங்கள் கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை துணை வந்துட்டாங்க, நெருங்கிட்டாங்க. கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்கள் கரம் வந்து சேர்ந்துருவாங்க. அரசு துறையில இருந்தீங்கன்னா, டெம்பரவரியா இருந்தீங்கன்னா பர்மனன்ட் ஆயிருவீங்க. அதே மாதிரி தாங்க தனியார் துறையிலையும் டெம்பரவரியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பர்மனன்ட் ஜாப் கிடைச்சிருங்க. எந்த துறையா இருந்தாலும் உங்கள் தகுதிக்கேற்ற பண வரவு கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம். இது எல்லாமே சனி பகவான் லாப வீட்டில் இருக்கிறதுனால நடக்கக்கூடிய நன்மைகளுங்க. அவர் உங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க செய்வாரு, நல்லது மட்டுமே செய்வாருங்க. இறைவன் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்வார். முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. எல்லாம் நன்மைக்கே. நானும் நலமாக இருக்க வேண்டும், என்னை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாகவும் நலமாகவும் இருக்க வேண்டும். அப்படி நினைக்கக்கூடியவங்க தாங்க மேசம் ராசிக்காரங்க. உங்களுக்கு கேது பகவான் எங்க இருக்கிறான்னு தெரியுமா? உங்க ராசியில 6வது வீட்டுல இருக்கிறாருங்க. இதனால நீங்க உங்களுடைய உறவுகள், நண்பர்கள், தோழன் தோழிகளோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிட்டு, அவங்க கூட எப்படி பயணிக்கணும் நம்மள வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு வெளி வட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்திலையும் உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி நடந்துக்குவாங்க. 12வது வீட்டுல ராகு பகவான் சஞ்சரிக்க போறாருங்க. இதன் மூலம் நீங்க வந்து ஒரு கவனம் இருக்கணுங்க. மற்றவங்களுக்காக ஜாமீன்ல கையெழுத்தெல்லாம் போடக்கூடாதுங்க. இந்த விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. அவசரப்பட்டு முடிவு எடுத்துறாதீங்க. சிலருக்கெல்லாம் மனசு என்னடா இது, குழந்தைக்கு படிப்பே வரமானேன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களா? உங்கள் குழந்தைங்கள்லாம் சிறப்பாகவே படிக்கக்கூடிய காலகட்டம் தாங்க இனி வரும் காலகட்டம். உங்களை மனசுல ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய காலகட்டங்க. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இவங்க கூட பேசலாமா, அவங்க கூட பேசலாமா, இது நல்லதா அது நல்லதா, எதை செய்யறது எதை செய்யக்கூடாது அப்படின்னு குழப்பத்திலேயே இருந்துட்டு இருந்தீங்க. ஆனா உங்க குழப்பத்துக்கெல்லாம் முடிவை கடவுள் தர போறாருங்க. ராகு 12வது வீட்டுல அமர்வதால பண வரவு உங்களுக்கு மிகவும் சிறப்பா இருக்குங்க. அதுவும் வேற்று மதத்துல இருக்கிறவங்க மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய அளவு நன்மைகள் வரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லைங்க, சுப நிகழ்ச்சிகள் உங்கள் வீட்டில் நடக்க போகுதுங்க. சீமந்தம், திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க. வீடே களை கட்டி சந்தோஷமான வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, அன்பான வாழ்க்கை, மிகவும் சூப்பரான வாழ்க்கைய நீங்க இந்த காலகட்டத்துல வாழ போறீங்க. பொங்கல் மாதிரி உங்கள் வாழ்க்கையில இன்பமழை, செல்வமழையெல்லாம் பொழிய போகுதுங்க. ஒரே நாள்லிங்க பிஸியா ஒரு நிமிஷம் கூட ஓய்வே இல்லாம வேலை செய்யக்கூடிய காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம். அந்த அளவுக்கு வேலை செய்யறதுக்கு அளவுக்கான உங்களுக்கு பண வரவு இருக்குங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயம் கிடைக்கும். வியாபாரியாக இருந்தாலும் சரி, மற்றவர்களை வேலை செய்யும் தனியார் பணியாளராக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலைக்கு தகுந்ததுக்கு மதிப்பு கிடைக்கும். உங்கள் திறமை வெளிப்படக்கூடிய காலகட்டம் தாங்க இனி வரும் காலகட்டம். உங்க ராசிக்கு நான் சொல்ற பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நன்மைகள் பல மடங்கு அதிகரிக்க என்னென்ன பரிகாரம் செய்யணும் பார்த்தீங்கன்னா, பிள்ளையார்பட்டியில் இருக்கிற விநாயகரை வழிபடணுங்க. ஏழை மக்களுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு உணவளிக்கணுங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்க. இதுதாங்க. இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பொன் பொருள் சேரும், குடும்பத்தில் நிம்மதி அனைத்துமே பல மடங்கு அதிகரிக்க போகுதுங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, என்னை காக்கும் முருகனே போற்றி. எல்லாம் நன்மைக்கே, நல்லதே நடக்கும். முயற்சி திருவனையாக்கும். இறைவா
முருகா எனக்கு நல்லது செய்வாயா என்று கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களா? உங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க இந்த 2025ல, அதுவும் தை 1க்கு பிறகெல்லாம் மிகவும் சிறப்பு வாய்ந்த வருஷமா உங்களுக்கு இருக்க போகுதுங்க. பொன் பொருள் அதிக அளவு சேர போகுதுங்க. உங்கள் வீட்டுல கடன் இல்லாத நிம்மதியா சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போறீங்க. நீங்க இது நாள் வரைக்கும் யாருக்காக ஏங்கி காத்துட்டு இருந்தீங்களோ, உங்கள் காதல் மனைவியா இருக்கலாம், காதலனா இருக்கலாம், யாரா கூட இருக்கலாம், நீங்க யாரை எண்ணி எண்ணி அவங்க போட்டோவை பார்த்து பார்த்து கவலைப்பட்டுட்டு இருந்தீங்களோ